இங்க பாரு அமுதா, என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாத. மரியாதையா சொல்லிரு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் என்னடா, எதுக்கு என் மகளை இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கல்வாணித்தனம் பண்ணிட்டு தெரியுறீங்களா? அவ எங்க படிக்கிறா நீயும் சொல்ல மாட்ட, அவளும் சொல்ல மாட்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அது அங்கேயே கேக்குறிய? இப்ப என்ன, நான் எங்க படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும், அப்படித்தானே? சொல்ல முடியாது. நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு யாரோட உதவியும் வேணாம். ஆரம்பத்துல இருந்து நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ணல. பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்துக்கிறேன். யாராவது நமக்கு உதவறதுக்கு இருக்காகன்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துட்டா நாம கொஞ்சம் இலகுவாயிருவோம். அப்புறம் படிக்கிறதுல எல்லாம் ஆர்வம் கம்மி ஆயிரும். தனியா போராடும் போதுதான் ஒரு வெறி வரும். நமக்கு யாரும் இல்ல, நாம தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு தைரியம் வரும். அதுக்கு என்ன, புருஷனுக்கு எந்த விஷயமும் தெரியாம இருக்கணுமா? இருக்கட்டும், என்ன தப்பு இருக்கு? ஓ அப்படியா? இந்த கோட்டையை சுத்தி என்ன ஒரு 1000 ஸ்கூல் இருக்குமா? நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். கண்டுபிடிங்க, யாருக்கு என்ன, கண்டுபிடிங்க. அப்புறம் நான் உங்க அளவுக்கு சமமா படிச்ச பொண்டாட்டியா இல்லாதது என்னோட தப்புதான். அத நான் முதல்ல சரி பண்ணிக்கிறேன். நானும் படிச்சு உங்க அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு ஒரு டிகிரியாவது படிச்சு உங்க தகுதிக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் என் விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரிய வேணாம். நீங்களும் எனக்கு உதவ வேணாம். அது வரைக்கும் நான் தள்ளிதான் இருக்க போறேன். ஓ, தள்ளிதான் இருக்க போறியா? இரு, நானும் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க போறதில்ல. உனக்கா எப்ப வந்து பேசணும்னு தோணுதோ, என் உதவி வேணும்னு தோணுதோ அப்ப வந்து பேசு. அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்னம்மா பையன்கிட்ட இம்பிட்டு கராரா பேசி போட்டா? அதை விடுங்க சித்தப்பா. எங்க போயிருவாரு? பாத்திய கொஞ்சம் தட்டி தான் வைக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், புத்தி வேற மாதிரி அலப்பாய ஆரம்பிச்சிரும். பாத்தி மூடு மாறிடுச்சுன்னா ஏதாச்சும் சேட்டை பண்ணும். அதான் விளையாட்டுக்கு கண்டிச்சு வச்சேன். சீரியஸாலாம் இல்ல சித்தப்பா. அவர் இப்படி தள்ளிதான் இருக்கணும், அப்பதான் நானும் படிக்க முடியும். ஓஹோ, ஆத்தா உன்னை அடிச்சுக்கவே முடியாது. கவர்மெண்டோட குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை காட்டுல உன் திட்டம் ரொம்ப பெருசா இருக்குமா. அசத்தே அசத்தே. அப்பதா என்னங்க? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்பதா உங்களுக்கு பாய் போட்டு வச்சிருக்கேன். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. எல்லாரையும் காப்பாத்துப்பா.
நாம இவள முதல் நாள் ஸ்கூலுக்கு போக விடாம தடுக்க தூக்க மாத்திரை போட்டு கூட படுக்க வச்சோம். பள்ளிக்கூடமே போயிட்டு வந்துட்டாளே. இருந்தாலும் நாம இவள விடவே கூடாது. தினம் தினம் இவள ஸ்கூலுக்கு போக விடாம நாம ஏதாவது ஒரு இடைஞ்சல் இவளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கணும். அது நமக்கே சீனு சலிச்சு போனாலும், நாம எத்தனை வாட்டி தோத்து போனாலும் நாம அதை விடாம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். சரிக்கா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? புதுசாலாம் எதுவும் இல்ல, பழைய ஃபார்முலா தான். ஆனா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். டேய், அவ சமைச்சு வச்சுட்டு குளிக்க போயிடுவா. அந்த சமயம் நம்ம கிச்சனுக்குள்ள புகுந்து அவ சமைச்சது மொத்தமா செதைச்சிட்டு வந்துருவோம். அவ செஞ்சது எதுவுமே நல்லா இல்லைன்னு அப்பத்த காரி துப்பும். இவள மறுபடியும் சமைக்க சொல்லும். அதுக்குள்ள நேரம் ஆயிடும். ஸ்கூலுக்கு போகவே முடியாது. எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியாக்கா. அக்கா வராங்க வராங்க, வா வா. அக்கா மாமா எங்க? யாருக்கு தெரியும், எங்கேயோ போயிருக்காரு. அப்படியா? அக்கா அவங்க போயிட்டாங்க. நம்ம கிச்சனுக்கு போய் போட்ட திட்டத்தை முழுசா செஞ்சுட்டு வந்துடலாம். வா வாக்கா. வா. உள்ள சாம்பார். அக்கா என்னக்கா பண்ண போற? டேய், சாம்பார் வேற லெவல்ல இருக்குடா. அச்சச்சோ, இப்படி இருக்க கூடாதுடா. வேற எப்படி இருக்கணும்? அக்கா வந்துற போறாங்கக்கா, சீக்கிரம் பண்ணுக்கா. என்னடா பண்றது? மிளகா பொடி. பாத்து பாத்து, பொறுமையா பொறுமையா. செம காண்டா இருக்குடா. போடு போடு. ஒன்னு 2 2 3. அக்கா அக்கா அக்கா, என்னக்கா இவ்ளோ போடுற? ஏன்க்கா? டேய், இந்தா டேஸ்ட் பாரு. கை காட்டு. தண்ணி குடி. நீயே காமிச்சு கொடுத்துருவடா. என்னக்கா நீ? அம்மா என்ன காரம். எரியாமையா இருக்கும். இத அப்பத்தா சாப்பிட்டு நாக்கு எரியிற எரிச்சல்ல அமுத தொலைஞ்சா செத்தா. என்னக்கா நீ? அக்கா என் பங்குக்கு நான் ஏதாவது பண்ணணும்க்கா. என்ன பண்ணலாம்? இந்தா பொங்கல் இருக்கு. உப்பு அங்கிட்ட இருக்கு பாரு. எடுத்து இதுல போடு. போடு போடு, சீக்கிரம்டா. 1 போடுறா. 2 3. ஓகே, கிண்டி விடு. நல்லா கிண்டி விடு. தெரியாத மாதிரி கிண்டி விடு. ஏய் வா போல, சீக்கிரம் வா போல. ஐயோ இது வேற. வாடா வாக்கா வாக்கா. மா மா மா, நாங்க செம மேட்டர் பண்ணிட்டோமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மருமக அப்பத்தா கிட்ட செமத்தியா திட்டு வாங்க போறா. மா, நீ நான் சொல்றது மட்டும் செய். இங்க வா. ஏன் அவ வரா. வராங்கக்கா. ஏய் ஏய், அம்மாக்கு பசிக்குதா? போ போய் டிஃபன் எடுத்துட்டு வா. வந்துருவா யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு. டிங்கு டிங்குன்னு. தெரியலையே. தெரியலையேக்கா. மா தட்டை யார் எடுத்துட்டு வருவாங்க? போ, 4 வாட்டி நடப்பா.
என்னடி சமைச்சிருக்க? பொங்கலை வாயிலே வைக்க முடியல, ஒரே உப்பா இருக்கு. சாம்பார் என்னடானா ஒரே உரப்பா இருக்கு. இத எப்படி சாப்பிடுறது? இத சாப்பிட்டா நேரா ஹாஸ்பிடல்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான். நல்லா தானே சமைச்சோம். நீ ஸ்கூலுக்கு போகணும்னு எதையாவது ஒண்ண சமைச்சு வச்சுட்டு போயிடுவ. அத நாங்க சாப்பிட்டுட்டு சாகணுமா? இதுக்குத்தான் ஒரு வேலைய உருப்படியா பார்க்க சொல்றது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா இப்படித்தான். என்ன காலங்காத்தால இங்க சத்தம்? அது ஒண்ணு இல்லத்த, பசிக்குது, டிஃபன் எடுத்து வைன்னு சொன்னேன். சாப்பிடலான்னு ஒரு வாய் எடுத்து வச்சா பொங்கல்ல ஒரே உப்பா இருக்கு, சாம்பார் காரமா இருக்கு. இத எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்டுட்டு இருக்கேன் அத்தை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. இந்த என்னடி இது இப்படி இருக்கு? இது யார் சாப்பிடுறது? அப்பத்தா, நான் சமைக்கும் போது நல்லாதான் இருந்துச்சு. ருசி பார்த்து உப்பு காரம் எல்லாம் அளவாதான் போட்டேன். ஏய், பின்ன எப்படி இப்படி ஆச்சு? உப்பு காரம் எல்லாம் அதுவே குடிக்குமா? அப்பதான் இப்போ என்ன செய்ய? இத எப்படி சாப்பிடுறது? இதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டா கூட நாய் தின்னு செத்தே போயிடும். ஒரு குழிய தோண்டி புதைச்சிட சொல்லுங்க. திரும்ப கொஞ்சம் கவனமா சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்பதான் நான் நல்லாதான் சமைச்சேன். திரும்ப சமைச்சா லேட் ஆயிரும். நான் ஸ்கூலுக்கு போகணும். இப்பவே மணி 8:30 ஆயிடுச்சு. ஏய், அதுக்குன்னு இதை எங்களையா திங்க சொல்ற? பாத்தீங்களா அப்பதா என்ன ஏத்தோன்னு? பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு தெரியுது இல்ல? அப்ப நீ தானே எல்லாத்தையும் ஒழுங்கா சமைச்சிருக்கணும். இப்ப நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணி ஆகணும். முதல்ல இந்த எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு அப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு போலாம். சூப்பரா சொன்னீங்க அப்பதா. அப்பத்தா, நான் சரியாதான் சமைச்சேன். எப்படி ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சமாளிச்சுக்கோங்களேன். எனக்கு ஸ்கூலுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. நாளையில இருந்து நான் தப்பாகாம பாத்துக்கிறேன். என்னது? நாளையில இருந்து பாத்துக்கிறியா? அப்ப இன்னைக்கு நடந்த தப்புக்கு யாரு பொறுப்பேத்துக்கிறது? ஒழுங்கா சமைச்சு வச்சுட்டு போ. அப்பத்தா, அப்பத்தா எனக்கு நேரம் ஆச்சு. அப்பத்தா, அப்பத்தா நேரம் ஆச்சு. சமைச்சு வெயின்னு சொல்றேன்ல. சமைக்க போறியா இல்லையா? போய் சமைன்னு சொல்றேன்ல. சமைக்க போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி முடியாதா? முடியாதா? நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? போடா போடா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். நில்றா. எங்கடி ஓடுற? எங்கடி ஓடுற? இந்த பக்கம் வந்திருக்கா? அப்பதா, அவ செஞ்ச தப்புக்கு எங்களையே அப்பதா அடிக்கிறீங்க? ஏண்டி, ஒருத்தி ராத்திரி முழுக்க தூங்காம கண்ணு முழிச்சு படிச்சுட்டு காலையில சமையல் செஞ்சு வைப்பா. நீங்க அலுங்காம உள்ள போய் கோளாறு பண்ணி வச்சுட்டு இப்ப அவ சமைச்ச சரியில்லைன்னு அவ மேலேயே பழி போடுறீங்களா? ஏய், இதெல்லாம் அவ பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கணும் தானே செய்றீங்க? பாருங்க, ரெண்டு பேரும் அங்க போய் உட்கார்றீங்க. முழுசையும் நீங்களே சாப்பிட்டு காலி பண்றீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஐயோ அப்பதா. என்னடி அப்பதா? மரியாதை அங்க போய் உட்கார்ந்து தட்டுல போட்டு மொத்த பொங்கல் சாமான் காலி பண்றீங்க. இத போடுறத போடுற.
வேணா அப்பதா. போடு. ஆமாமா கொஞ்சமா போடுமா. என்ன கொஞ்சமா? இல்ல அப்பதா. முழு பாத்திரத்தை காலி பண்ணு பாத்துக்க. சாம்பார் ஊத்து. என்னடா முழிக்கிற? ஊத்துடி. ஊத்திக்கிட்டு இருக்க ஏ நடிப்பா. எடுத்து சாப்பிடு. சாப்பிடு இல்லைன்னா விழும். எடு எடு சாப்பிடு. ஏய் சாப்பிடு 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 சாப்பிடு. உப்புக்காரமா அள்ளி கொட்டுறீங்க? ஆ? முழுங்கு முழுங்கடி. முழுங்கு. சத்தமே வரக்கூடாது. முழுங்கு முழுங்கு. சாப்பிடு சாப்பிடு. ஏய், தண்ணி எல்லாம் தொடவே கூடாது. சாப்பிடு. காரம் காரம் அப்பதா. ஏய், சாப்பிடு சாப்பிடுடா. சாப்பிடுடா. அப்பதா சாப்பிடு சாப்பிடு. காரடிக்குதே. எடு எடு முழுங்கு முழுங்கு முழுங்கு. அப்பதா ஏய், வாய் மட்டும் சாப்பிடுறா. இனி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க பண்ணி பாருங்களேன். அப்புறம் இந்த வேதனாய்க்கு யாருன்னு தெரியும். தாரடி, சமைக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம சமைச்சது சமைச்ச மாதிரி அப்படியே இருக்கான்னு கவனிக்கிறதும் தான் முக்கியம். ஏதோ நான் இதுங்க பண்ண போனதை கவனிச்சதுனால தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நானும் நீ தான் தப்பு பண்ணிருக்கேன்னு நினைச்சிருப்பேன்ல. அப்புறம் என்ன ஆயிருக்கும்? நீ ஸ்கூலுக்கும் போயிருக்க முடியாது. இந்த பாரு, இனிமே நீயும் கொஞ்சம் கவனமாவே இருக்குங்க கிட்ட. இதே தப்பு மறுபடியும் நடந்துச்சுன்னா உனக்கும் இதே தண்டனை தான். ஞாபகத்துல வச்சுக்க. சரி, நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. நேரம் ஆயிட்டு இருக்கு. சரிங்க அப்பத்தா. டேய், நீ என்ன அண்ணுகிட்டே இருக்க? அது அவ பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகணும்னா நீ பாடம் எடுக்க போவேனாமா? நேரம் ஆவல? இல்ல அப்பதா, நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன்? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, நான் வேலையை விட்டுட்டேன். என்னது? வேலையை விட்டுட்டியா? பொன்னை இந்த உத்தியோகத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க நான் எம்புட்டு வம்பாடு பட்டிருப்பேன். நீ என்னடானா உன் பாட்டுக்கு வேலையை விட்டுட்டேன்னு ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வேலைக்கு உன்னை படிக்க வைக்க வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் வித்து, காட்ட வித்து, கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்கேன்லடா. இது வெறும் உத்தியோகம் இல்லடா, இந்த வீட்டோட கௌரவம், உங்க அப்புச்சியோட ஆசை, என்னோட கனவுடா. அத நீ அம்புட்டு சுலபமா விட்டுட்டு வந்திருக்க. உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நீயும் உன் பொண்டாட்டி மாதிரி என் மனச கஷ்டப்படுத்த நினைக்கிறியா? அவ ஸ்கூலுக்கு போய் என்ன கஷ்டப்படுத்துறா, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறியா? என்ன எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம இப்படி ஏன்டா பண்ண? என்ன சாமரு செந்திலு, ஏன்டா வேலையை விட்ட? இல்ல அப்பதா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாத ஆள் தான் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் குடைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. அங்க தொடர்ந்து வேலை பார்க்கறது எனக்கு என்னமோ நல்லதா படல அப்பதா. அதான். ஓ, சின்னவன் குடும்பம் இம்பிட்டு பண்றாங்களா? முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்கிறேன். சரி, நீ உள்ள போ. சரி அப்பதா.